சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செவ்வந்தி புகலிடம் வழங்கியவர்கள் தொடர்பில் விசாரணை. யப்னா சுரேஷினால் நேபாளம் கூட்டுச் செல்லப்பட்ட சாவுக்குச்சேரி தக்ஷி காவல்துறை வெளியிட்ட தகவல். நரகாசுரன் போன்று நாட்டிலிருந்து போதைப்பொருள் இல்லாதொழிக்கப்படும் தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் அனுர. ஆபத்தான முறையில் பயணித்த வவுனியா பேருந்து நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. காசாவில் தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல் மீண்டும் போர் தொடங்கும் அபாயம். லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி தலைமறைவாகியிருந்த இடங்களில் விசாரணைகள் நடத்தப்படும் நிலையில் அவர் நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தான் தலைமறைவாகியிருந்த அலுத்கம, தொடந்துவ மற்றும் மித்தனி உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் கிளிநொச்சியில் மறைந்திருந்த இடத்திற்கு நேற்று அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். அத்துடன் ஹெஹல் பத்திர பத்மேயின் ஆலோசனைக்கு அமைய இஷாராவின் தோற்றத்தை ஒத்த யுவதி ஒருவரை தேடும் பணியின் போது யப்னா சுரேஷ் என்பவரை தக்ஷி என்ற யுவதி சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தக்ஷிக்கு சிங்கள மொழி தெரியாத நிலையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி தக்ஷி எதுவுமே அறியாமல் நேபாளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இஷாரா செவ்வந்தி வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் மத்துகம வெளிப்பெண்ண பகுதியில் அவருக்கு தங்குமிடம் வழங்கிய காவல்துறை அதிகாரி மற்றும் அவரது மனைவியின் தாயார் உட்பட 4 சந்தேக நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். அதிகாரியின் மனைவியின் தாயார் நேற்று சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். பின்னர் அவர் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மேலதிக நீதிவான் கே நாணயக்கார உத்தரவிட்டார். இதேவேளை நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பெஹலியகொட குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தினேஷ்குமார் எனப்படும் ஹம்பகா பாபாவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதன்படி கட்டான மகாபாகே பகுதியில் உள்ள கெரவலப்பட்டி அதிவேக நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள 18வது மைல்கல் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சுமார் 50 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தோட்டாக்கள் ஹெஹல் பத்திர பத்மேவினால் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்தமை தொடர்பாக காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த NA 9210 என்ற இலக்க தனியார் பேருந்து புதுக்காட்டுக்கும் வளைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமிச்சைகளை பின்பற்றாது மிகவும் வேகமாக பயணித்துள்ளது. இதன்போது அபாயகரமான திருப்பத்தில் சென்ற 2 மகிழுந்துகளை அந்த பேருந்து முந்திச் சென்றுள்ளது. குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படும் நிலையில் அந்த சமிச்சையை பொருட்படுத்தாமல் மிகவும் வேகமாக அந்த பேருந்து முந்திச் சென்றுள்ளது. இதனால் வீதியில் பயணித்தவர்களும் அந்த பேருந்தில் பயணித்தவர்களும் அச்சத்துடன் பயணித்த நிலையில் அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளனர். இந்திய அமைதி காக்கும் படையினரால் 1989ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் சொத்துழப்பிற்காக 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பீட்டினை இந்திய அரசாங்கம் வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்றிட்டம் பரிந்துரைத்துள்ளது. இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போதான இழப்புகளுக்கான இழப்பீட்டு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு மற்றும் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வல்வெட்டித்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கையின் நூல் வெளியீடு நிகழ்வும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் செயலாளர் ரா மயூதரன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவின் அனுசரணையுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்றிட்ட அமைப்பினரால் தயாரிக்கப்பட்டுள்ள வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது
போது நிகழ்ந்த இழப்புகளுக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையினை வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு செயலாளர் ஆனந்தராஜா வெளியிட்டு வைத்திருந்தார். இந்த இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையில் உயிரிழப்பிற்கான இழப்பீடுகளை மதிப்பீடு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் 2022 மேற்கொள்ளப்பட்ட முடிவினை உதாரணமாக பின்பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் உயிரிழப்பிற்கு 10 மில்லியன் இலங்கை ரூபாய்களை இழப்பீடாக வழங்கியதன் அடிப்படையில் 1989 ஆண்டு நிலவரத்தின்படி 450,000 இலங்கை ரூபாய்கள் ஆகும். அதன் அடிப்படையில் வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட 66 பேருக்கும் 29.75 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக மதிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 36 பேருக்கான இழப்பீடாக 1.38 மில்லியன் ரூபாவும் அளிக்கப்பட்ட சொத்துக்களுக்கான இழப்பீடாக 57.59 மில்லியன் ரூபாய்களுமாக மொத்தமாக 88.72 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. மேற்குறித்த தொகைக்கு 1989 ஆகஸ்ட் முதல் 2025 மே மாதம் வரையான காலத்திற்கான வட்டியாக 4.43 பில்லியன் ரூபாய் சேர்த்து 4.5 பில்லியன் ரூபாய் தொகையினை இழப்பீடாக வழங்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையானது கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமையை நினைவு கூறப்படுவது போன்று தற்போது நாட்டில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் போதைப்பொருள் மற்றும் மறைந்துள்ள குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். அனைவரினதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துவதும் தங்கள் முயற்சிகளின் முக்கிய நோக்கமாகும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். அதேபோல் நமது பிரஜைகள் மட்டுமின்றி இந்த நாட்டில் வசிக்கும் மற்றும் வருகை தரும் அனைத்து மக்களின் உடல், மன, பௌதீக மற்றும் உணர்வுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பிற்காக அரசாங்கம் என்ற ரீதியில் தாங்கள் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து மதவாத மற்றும் இனவாத சக்திகளையும் தோற்கடித்து சமூக நீதியை நிலைநாட்டவும் அனைவரும் தங்கள் அனைத்து சிவில், அரசியல் மற்றும் கலாச்சார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நகர பகுதியில் போதை மாத்திரைகளுடன் 17 தொடக்கம் 18 வயதுடைய இளைஞர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பளை பல்நோக்கு கூட்டுறவு சங்க நிர்வாக தெரிவிற்கான உத்தியோகபூர்வ தேர்தலில் ஐக்கிய பொது எதிரணியின் உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளனர். இந்த தேர்தலில் போட்டியிட்ட தேசிய மக்கள் சக்தியின் எந்தவொரு உறுப்பினரும் பணிப்பாளர் சபைக்கு தெரிவாகவில்லை. எனினும் பொது எதிரணியைச் சேர்ந்த 7 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர்ந்து வரும் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் என இலங்கை தொடருந்து ஊழியர்கள் சங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதால் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படும் என்றும் சங்கத்தின் செயலாளர் KDD பிரசாத் தெரிவித்துள்ளார். பணி வெற்றிடங்களுக்கு உரிய ரயில்வே அதிகாரிகளை நியமித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ரயில்வே ஊழியர்கள் அதிகாரிகள் நேற்று முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக மகா ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் குறித்த ஆற்றின் கரையோரங்களில் அமைந்துள்ள பல தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்து 36 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ள அபாய எச்சரிக்கை நாளை நண்பகல் 12 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அலவ, திவலப்பட்டிய, மிரிகம, பன்னல, வெண்ணப்புவ, கட்டான, நீர்கொழும்பு மற்றும் தங்கொடுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நிலைமைகள் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதிகளில் வசிப்போர் அவசர நிலைமைகளின் போது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்குமாறும் வாகன சாரதிகள் கவனமாக செயற்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக நிற்கும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவிளையைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் சிக்கி தவிப்பது குறித்த தகவலை கூறி அவர்களை மீட்கும்படி தமிழக பாஜக மீனவர் பிரிவு அமைப்பாளர் சீமா கோரியுள்ளார். ஆழ்கடலில் மீன்பிடித்து வரும் பல மீனவர்களின் செயற்கைக்கோள் தொலைபேசி இணைப்பு செயலிழந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மோசமான வானிலை மற்றும் கடல் சீற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு திரும்ப வழிகாட்டும் வகையில் செயற்கைக்கோள் தொலைபேசி இணைப்பை மீண்டும் செயற்படுத்தி தர கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவையை பயன்படுத்தவில்லை என்றாலும் தற்போது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்துடன் இணைந்து இணைப்பை தற்காலிகமாக மீட்டெடுக்கும் பணியில் மத்திய தகவல் தொடர்பு துறை ஈடுபட்டு வருகின்றது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தமிழக மீனவர்களின் நலனுக்கும் பாதுகாப்பிற்கும் எப்போதும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதோடு தேவையான காலத்தில் அவர்களுடன் உறுதுணையாக நிற்கும் எனவும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறியதாகவும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனினும் காசாவின் போர் நிறுத்தத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்காக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் ரஃபாவில் தனது துருப்புகளை நோக்கி ஹமாஸ் தாங்கிய எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதில் 2 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு காசாவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பகுதியில் நடத்தப்பட்ட எந்தவொரு மோதல்கள் குறித்தும் தமக்கு தெரியாது என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது. இந்த நிலையில் காசா முழுவதிலும் உள்ள ஹமாஸ் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் 44 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. அத்துடன் போர் நிறுத்தத்திற்கு உறுதி பூண்டுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிலைமையை சரிவை நோக்கி தள்ளக்கூடும் என்றும் ஹமாஸ் எச்சரித்துள்ளது. பிரான்சின் லூவர் அருங்காட்சியகத்தின் நெப்போலியன் மன்னர் காலத்தைச் சேர்ந்த நகைகள் திருடப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். உலகில் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று படைப்புகளையும் மோனாலிசா ஓவியத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ள பாரிஸின் லூவர் அருங்காட்சியகத்தில் நெப்போலியன் மன்னர் காலத்தைச் சேர்ந்த நகைகள் திருடப்பட்டதை அடுத்து அந்த அருங்காட்சியகம் திடீரென மூடப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய கொள்ளை என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் லாரன்ஸ் நூனிஸ் தெரிவித்தார். கொள்ளையர்கள் ஹைட்ரோலிக் ஏணியொன்றை பயன்படுத்தி அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்து விலை மதிப்பற்ற நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் வெட்டும் கருவி மூலம் ஜன்னல் கண்ணாடிகளை வெட்டி உள்ளே நுழைந்துள்ளதாகவும் இந்த துணிகரமான திருட்டிற்கு முன்னரே ஒரு குழுவினர் திட்டமிட்டு நோட்டமிட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த முழு சம்பவமும் வெறும் 7 நிமிடங்கள் மட்டுமே நீடித்ததாகவும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொள்ளையர்கள் நெப்போலியன் மன்னர் மற்றும் பேரரசியின் நகை தொகுப்பிலிருந்து 9 பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் என்றும் கொள்ளையர்கள் மரம் அறுக்கும் இயந்திரங்களுடனும் வந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலக புகழ்பெற்ற இந்த அருங்காட்சியகம் இந்த சம்பவம் குறித்து இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. திடீரென மூடப்பட்டமைக்கு விசேட காரணங்கள் என குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் லூவரில் நடந்த திருட்டு நாம் போற்றும் ஒரு பாரம்பரியத்தின் மீதான தாக்குதல் ஆகும் என்றும் ஏனெனில் அது நமது வரலாறு என்றும் ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செவ்வந்தி புகலிடம் வழங்கியவர்கள் தொடர்பில் விசாரணை. யப்னா சுரேஷினால் நேபாளம் கூட்டுச் செல்லப்பட்ட சாவுக்குச்சேரி தக்ஷி காவல்துறை வெளியிட்ட தகவல். நரகாசுரன் போன்று நாட்டிலிருந்து போதைப்பொருள் இல்லாதொழிக்கப்படும் தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் அனுர. ஆபத்தான முறையில் பயணித்த வவுனியா பேருந்து நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை. காசாவில் தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல் மீண்டும் போர் தொடங்கும் அபாயம். லூவர் அருங்காட்சியகத்தில் கொள்ளை குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.